வணக்கம், நான் ஜெயசித்ரா. வெல்கம் டு ஜே ஹோம் சேனல். ரோடு சைடில் காளான் மசாலா நம்ம நிறைய டைம் வாங்கி சாப்பிட்ருப்போம். அதில் கொஞ்சமாக காளானும் நிறைய முட்டைக்கோசும் தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம நிறைய காளானும் முட்டைக்கோசும் போட்டு அதே டேஸ்ட்டோட காளான் மசாலா செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் 200 கிராம் அளவுக்கு காளான் எடுத்துருக்கிறேன். இந்த காளானை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் காளான் மசாலா எப்படி டேஸ்ட்டாக செய்கிறதுன்றது புரியுங்க. இதே போல் முட்டைக்கோசையும் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கணும். பாருங்கள், காளானெல்லாம் வெட்டி எடுத்தாச்சு. இதே மாதிரி முட்டைக்கோசையும் எடுத்து ரெண்டையும் ஒன்றா கலந்து தண்ணியில் 2 தடவை அலசி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ காளானும் 2 கப் அளவுக்கு இருக்குது, முட்டைக்கோசும் 2 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். கால் கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை, காளான் முட்டைக்கோசில் இருக்கிற தண்ணியே போதுங்க. பிசைய தண்ணி வரும். அதுலேயே நல்ல மாவு சப்பாத்தி மாவு அளவுக்கு கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு. நம்ம இதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பில் எண்ணெய் காயுதுங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம இதை சின்ன சின்ன துண்டுகளாக வடையாட்ட தட்டி போட்டுக்கலாம். ஒரே சைஸாக தான் இருக்கணுன்றதெல்லாம் இல்லை, எப்படி வேணால் போட்டுக்கலாம். இதை நம்ம நல்லா செவக்க வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு பேட்ச் போட்டாச்சுங்க. இப்போ நம்ம இது நல்லா ஒரு பக்கமாக வெந்த உடனே திருப்பி விட்டுக்கலாம். நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இது இப்படியே சாப்பிட்றதுக்கு கூட சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் எல்லாம் போட்டதை சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு வச்சுக்கலாங்க. பாருங்கள், எல்லாத்தையும் பிச்சு போட்டாச்சு. இப்போ நம்ம காளான் மசாலா எப்படி வதக்கலான்னு பார்க்கலாங்க. இப்போ ஒரு கடாயில் 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கிறேன். இதில் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விடலாங்க. ரெண்டு பச்சை மிளகாய் கீரி இருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு பிடி கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. ரெண்டு பெரிய தக்காளி எடுத்து அரைச்சி வச்சிருக்கிறேன், அதையும் வெங்காயத்தோட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம்.
மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் தூளும் 1 ஸ்பூன் தனியாத்தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து மசாலாலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸும் 1/2 மூடி அளவுக்கு சோயா சாஸும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தக்காளி அரைக்கலைன்னா டொமேட்டோ கெச்சப் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கிட்டோம். இந்த மசாலா கலவையில் நல்லா வெந்த உடனே நம்ம பிச்சு வச்சுருக்கிற காளான் முட்டைக்கோஸ் துண்டுகளை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ காளான் கலவையில் நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கிளறி விடுறப்பயே கரண்டியால் அந்த துண்டுகளை கொஞ்சம் நசுக்கின மாதிரி செஞ்சு விட்டுக்கணுங்க. அப்போ தான் எல்லாம் உடஞ்சி ஒரே மாதிரி வரும். இப்போ இது ட்ரையாக இருக்குது, இதை கொஞ்சம் கிரேவியாக செய்யணும். அதுக்காக நம்ம 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து ஒரு பவுலில் போட்டு அதை 1 கப் தண்ணி விட்டு கரைச்சி இது கூட சேர்த்துக்க போகிறேன். கட்டி இல்லாமல் கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் அதிகமாக கிரேவியாக வேணும்னா இன்னொரு 1/2 ஸ்பூன் கூட கரைச்சி விட்டுக்கலாங்க. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாங்க. பாருங்க, நல்லா கிளறி விட்டுக்கணும். கரண்டியாலேயே காளான் உருண்டைகளை உடைச்சி விட்டுக்கலாம். அப்போ தான் எல்லா மசாலாலாம் நல்லா கலந்து டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பரான ரோடு சைடு காளான் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜேஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.